அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தேங்க்யூ. ஜானு 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 ப்ளீஸ் ஒரு நிமிஷம். எங்க மாம் சொன்னதை நினைச்சு நீ ஃபீல் பண்றியா? அவங்க அப்படி பேசினா நான் வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சுதான் நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? ஜானு ப்ளீஸ், இப்போ எதுக்கு நீ பயந்துகிட்டு இருக்க? உன்னை அப்படிலாம் பேசும்போது அவங்களுக்கு தைரியமா பதில் சொல்லலாம்ல, உன் தப்பு எதுவும் இல்லைன்னு. பதிலுக்கு பதில் பேசுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் விவேக்? என்ன பண்றது, அப்படிப்பட்ட குணம் எனக்கு இல்ல. என்னோட அக்கா எப்பயுமே என்ன அந்த மாதிரி வளர்க்கல. அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு தெரியும், என் மேல வெறுப்ப காட்டுவாங்கன்னு தெரியும். நீங்க கூப்பிட்டோன்னே நான் வந்தேன்ல, அது என்னோட தப்பு. எப்படியாவது நான் ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கணும் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீயே பார்த்தல்ல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு. இங்க பாரு விவேக், ஒரு நாள் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்காகவே உன் அம்மா என்ன ஒரு புழு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இதுல இந்த வீட்டுக்கு நான் மருமகளெல்லாம் வந்தா என்னால ஒரு நாளாவது இங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்ல ஜானு. ப்ளீஸ் விவேக், இதுக்கு மேலயும் ஏதாவது என்கிட்ட சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணனும் ட்ரை பண்ணாத. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஜானு ஜானு பாவம், உங்க வீட்ல சொன்ன விஷயத்த கேட்டு அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆமாங்க, அட்லீஸ்ட் அவ வருத்தப்படுறான்னு உங்களுக்காவது புரிஞ்சுது. அந்த மாதிரி எங்க வீட்ல யாரும் இல்ல. உங்க அண்ணா மித்ரா இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா உங்க காதல் அர்த்தமே இல்லாத ஒரு கேள்விக்குறியா மாறிடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ப்ளீஸ் ப்ரோ, போகாத ப்ரோ. நான் சொல்றத கேளு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, போகாத ப்ரோ. புரிஞ்சுக்கோ. லக்கி, என்னாச்சு? ஜுன்னு வீட்டுக்கு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பாட்டி. விவேக் அங்கிள், என்ன கூட்டிட்டு போய் என் வீட்ல விட்டுருங்க. நான் இப்பவே போகணும். என்னாச்சு ஜுன்னு? ஒண்ணும் இல்ல, நான் இப்பவே கிளம்புறேன். நீ இப்ப எதுக்கு கிளம்புறன்னு சொல்ற? சாப்பிட மாட்டியா? இங்க ஒருத்தர் எனக்கு தேவையான அளவுக்கு நிறையவே கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல நான் எப்படி சாப்பிடுறது? அட பாவி, இவன் எனக்கே ஃபிட்டிங் வச்சிருவான் போல இருக்கே. இவன் அப்பாவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா ஜுன்னு? ஒருவேளை அப்படி சொன்னாங்கன்னு சொன்னாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த நபர் நீங்க அடிக்கிற அளவுக்கு ரொம்ப சின்ன பையனும் இல்ல, அறிவுரை கேட்கற அளவுக்கு அப்பாவியும் கிடையாது. நீ ஒரு நிமிஷம் இரு. நீ இப்படி வா. இங்க பாரு ஜுன்னு, நீ இப்போ எங்க வீட்டு விருந்தாளி. வீட்டுக்கு வந்த விருந்தாளிய சாப்பிடாம அனுப்புறது கலாச்சாரமே கிடையாது. நீ பசியோட கிளம்பி போனா எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். முக்கியமா லக்கி ரொம்ப வருத்தப்படுவா. லக்கி வருத்தப்பட்டானா அவங்க அப்பாவும் வருத்தப்படுவாரு. அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்கிறதுக்காக நானும் வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன இங்கே உட்கார சொல்றீங்களா? சரி, ஓகே. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றியா? என்ன கேட்க போறீங்க? உங்க அம்மா உன்கிட்ட மத்தவங்களோட பொருள் பாம்புக்கு சமானம்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா உன்னால மத்தவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லி கொடுக்கலையா? சொல்லிருக்காங்க. அப்ப நீ கிளம்பி போனா லக்கி வருத்தப்படுவா இல்லையா? லக்கிக்காக நீ சாப்பிட்டுட்டு தானே போகணும். ஆமா, சரி, ஓகே. நான் லக்கிக்காக வேணா இங்க சாப்பிட்டுட்டு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது அது? என்ன இங்க ஒரு பெரிய மனுஷன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாரு. அவரை ரிக்வெஸ்ட் பண்ணாதான் நான் இங்க சாப்பிடுவேன். நல்ல வேலை, இப்பவாவது உன் கோவம் குறைஞ்சது. சரி வா, லஞ்ச் சாப்பிடலாம். இவ
இவன் சாதாரண ஆளே கிடையாது. 3 அடி இருந்தாலும் நல்லா வச்சு செய்யறான். நேரத்தை கடைபிடிக்கிறாரு, சின்சியரா வேலை பார்க்கறாரு. அதனாலதான் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறாரு. நீ சொன்னது 100க்கு 100 உண்மைமா. அவனுக்கு இருக்கிற நல்ல குணத்தால இப்ப அவன் இந்த நிலைமையில இருக்கான். ஆனா என்ன, ஒரு பொண்ணோட காதல்ல விழுந்தப்ப அவ பாதியில விட்டுட்டு போனதால, குடிப்பழக்கம் அதிகமாகி போதையிலே இருந்ததால கொஞ்ச நாள் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். நீ வந்த பிறந்தான் அவன் குடிக்கிறதையே விட்டுட்டான். இப்ப பழைய குணம் திரும்ப வந்துருச்சு. இவ்ளோ நல்ல மனுஷனை நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? அவருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. அவர் கல்யாணத்தை பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவர் இன்னும் சந்தோஷமா இருப்பாரு. சரிங்க ஆண்டி, நான் போய் கை கழுவிட்டு வரேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அம்மா, லக்ஷ்மி அம்மா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? மறைமுகமா அவங்க மனசுல உள்ள விஷயத்த சொல்ற மாதிரி தான் தோணுது. அப்படியே உனக்கு தோணுது? ஆமாங்கம்மா. அவர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி ஸ்ட்ராங். சரி சரி, எவ்வளோ ஸ்ட்ராங்னு நானும் பார்க்கறேன். மாம், அவனை பாத்தீங்களா? அவன் எப்படி என்னை இமிட்டேட் பண்றான்னு. அவன் என்னடா உன்னை இமிட்டேட் பண்ணா? பாருங்க, நான் எப்படி சாப்பிட்றேனோ அதே மாதிரி தான் அவனும் சாப்பிட்றான். நான் ஆள்காட்டி விரல சேர்த்து சாப்பிடாம இருக்கேன், அதை கிண்டல் பண்ற மாதிரி அவனும் ஆள்காட்டி விரல சேர்க்காம தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். பாருங்க. உனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த பேட் ஹேபிட் இருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. அந்த ஆள்காட்டி விரல் என்னடா பாவம் செஞ்சது? எப்பவுமே தனியா விட்டுட்டு சாப்பிடுற. ஐயோ, இப்ப டாபிக் அது கிடையாது. ஜுன்னு, அங்க பாருங்க எப்படி சாப்பிடுறான்னு. பாத்தீங்களா? நான் இங்க ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கேன், காதுல கூட வாங்காம அப்படியே சாப்பிட்டு இருக்கான். பாருங்க. நான் எங்க இமிட்டேட் பண்ண? நான் இப்படிதான் சாப்பிடுவேன், இதுதான் என் பழக்கம்.